பயம் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பயம் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்குறது அப்படின்னா அதுக்கு ஒரு பயம் இருக்கலாம். தொழில் தொடங்கி நஷ்டம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு செட் ஆகுமா இல்லையான்ற ஒரு பயம் இருக்கும். இல்லை புது ஆட்கள் கிட்ட பேசுகிறதுனாலே ரொம்ப பயம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசுவாங்க, எல்லாமே அவங்களால செய்ய முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது ரொம்ப பயந்துருவாங்க. ஒரு 50 பேர் முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா சில பேருக்கு பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எந்த காரணமுமே இல்லை, என்னன்னே தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு காரணமே இல்லாத ஒரு பயம் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, நைட்டில் தூங்க முடியலாதனாலே அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இது மாதிரி காரணம் தெரிஞ்ச பயம், காரணம் தெரியாத பயம், எந்த ஒரு பயமாக இருந்தாலும் நம்ம ஹிப்னோசிஸ் மூலமாக வந்து அது சரி பண்ண முடியும். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அந்த தெரப்பி கொடுக்குறோமோ அவங்களுடைய முழு ஒத்துழைப்பும் அனுமதியும் தேவை. உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இது இருந்துச்சு அப்படின்னா தாமதிக்காமல் ஹிப்னோதெரப்பி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு உதவியாக அது அமையும்.